ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ண ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேக் நெக் நம்ம அதுக்கப்புறமா ஸ்லீவ் பண்ணுறதுலாம் வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், டிசைன் பண்ணுறது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு சேரீ எடுக்கிறோம். அந்த சேரீயில் வர ப்ளவுஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோன்னா எப்படி வந்து டிசைன் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நான் அந்த டிசைன் பண்ண ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் இருக்குது. டேசல்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து கொடுக்குற மாதிரி டபுளாக வந்து கொடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பேக் பார்ட்டு. நீங்கள் வந்து பேக் பார்ட்டில் அந்த டிசைனிங் வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருப்பேன், டாட் வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங்கில் பார்த்துருப்போம். ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது டாட் பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த இடத்துல டிசைன் பண்ணால் கூட ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள். நான் டாட் பிடிச்ச இடத்துல எந்த டிசைனுமே வந்து கொடுக்கல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சில முறை வந்து கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த டிசைன் வந்து கொடுத்துட்ருப்போம். அப்படி இருக்கும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதுன்னா கூட நீங்கள் அந்த டாட் பிடிக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டெம் ஸ்டிச் தான் வந்து கொடுத்துருப்போம். கீழே லோடிங் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி பேர்ல் மட்டும் கொடுத்துருப்போம். பாருங்கள், நான் அந்த ஸ்லீவில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த டிசைனிங் வீடியோவில். கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டரில் மட்டும் டிசைன் வர மாதிரி, இந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொடுத்தது அந்த ஒரு க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுத்த மாதிரி எஃபெக்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து நார்மல் பால் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அது பாருங்கள் நான் எதோட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் டிசைன் பண்ணாலுமே இந்த இடத்தோட வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு கீழே வந்து டிசைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சேரீ வந்து கட்டும்போது அந்த இடம் மறைஞ்சிரும். அதனால நமக்கு அந்த இடத்துல டிசைன் வந்து தேவை கிடையாது. ஃப்ரண்ட்டில் அந்த அளவு வரைக்கும் வந்து நம்ம டிசைன் பண்ணால் போதும். இந்த மாதிரி டேசல் கூட வந்து நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம ஆரி ஒர்க்லேயே வந்து டேசல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதில் வந்து அப்கமிங் கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட சேரீ பாருங்கள். இந்த ப்ளவுஸோட முந்தியில் இருக்கிற கலர் தான் வந்து சேம் ப்ளவுஸ்லேயும் வந்திருக்கு. நமக்கு சேரீ வந்து வேறு கலர்லேயும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, லீவ்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு டிசைன்ஸ் வந்து இருக்கும். இது நம்ம உங்களுக்கு பார்த்த டிசைன் வந்து தெரியுது. பட் ஆனால் டைரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக வந்து அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. சேரீல நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு டைரெக்டாக பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம். நம்ம நார்மலாக சேரீயில் வந்து டேசல்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த சேரீயில் வந்து அவங்களே டேசல்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்குற ஸ்டோன்ஸ்லாம் கூட நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா ஸ்டோன் வேணான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வேணும்னா உங்களோட ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சேரீ கலரை வந்து இது பண்ணி மேட்ச் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்குது க்ரீனு. டைரெக்டாக பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சேரீ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எந்த மாதிரி கலர்ஸில் வந்து த்ரெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் வந்து அந்த ப்ளவுஸ் அழகாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணணும். உங்கள் சேரீயில் வந்து நார்மலாக வந்து பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, இல்லை செக்குடு பேட்டர்னில் வர சாரீஸ் அந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் செக்குடு பேட்டர்ன் வந்து சேரீ இருக்குன்னா நீங்கள் ப்ளவுஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி செக்குடு பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேரீயில் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பாக்ஸாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் கொடுக்குறதுனால நான் வந்து நார்மலாக ஃப்ளவர் லீவ்ஸ்லாம் போட்டு நம்ம அந்த ப்ளவுஸில் பார்த்துருப்போம். அந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டேன். அது பண்ணும்போதுமே ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக வந்தது ப்ளவுஸு. உங்கள்கிட்ட உங்களோட சேரீ வந்து எப்படி இருக்கோ அந்த சேரீயில் பார்டர்லாம் பாருங்கள், முந்தானிலையும் பாருங்கள்.
அதில் என்னென்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணால் அந்த சாரீக்கு வந்து ரொம்பவே மேட்ச் ஆகும். நீங்கள் இல்லை நார்மலாக வந்து ஒரு சாரீ எடுத்துட்டிங்க, அதில் ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் வந்து அந்த ப்ளவுஸில் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த சாரீக்கு வந்து மேட்ச் ஆகாது. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு சாரீக்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த சேரீல வந்து என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நோட் பண்ணிவிட்டு அந்த சேரீல இருக்கிற டிசைனே கூட நம்ம எடுத்து நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே மேட்சிங்காக வரும், சூப்பராக வரும். நீங்களும் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முந்தானையில் இருக்கிற டிசைன்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ரேஸ் பண்ணுற மெத்தட்லாம் வந்து பார்த்துருப்போம். ட்ரேசிங் மெத்தட் அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தனியாக ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நீங்களே வந்து ட்ரேசிங் பேப்பரில் போட்டு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து தேவையான அளவு மெஷர்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணி நீங்கள் அந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.